இதில் பார்க்குறோம், நாவானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒப்புமையாக சிறிய நெருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல நாவானது, அடுத்து சிறிய நெருப்பு. இந்த நாவு அதுக்கு ஒப்புமையாக என்ன சொல்கிறாரு? சிறிய நெருப்பு அப்படிங்கிறார். இந்த நாவை நெருப்புக்கு ஒப்பாக அவர் சொல்லுகிறார், சிறிய நெருப்பு. நெருப்புன்னு உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இந்த நெருப்பு அது ஒரு உந்து சக்தி உடையது. நீங்கள் ட்ரெயின்லாம் பார்த்துருக்குறீங்களா? இந்த நிலக்கரியை போட்டு அதை என்ன செய்யும்? பழைய ட்ரெயின்லாம் பார்த்துருக்குறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின். முந்திலாம் என்ன செஞ்சாங்க? கரினா நிலக்கரி தானே, நிலக்கரியை போட்டு அந்த ட்ரெயினில் என்ன செய்யிட்ருக்கோம்? எரிஞ்சிட்ருக்கோம். எதுக்கு எரியுது? எதுக்கு எரியுது சொல்லுங்க. ட்ரெயின் நிறுத்தவா? அந்த நெருப்புல இருந்து ஒரு எனர்ஜி உருவாகுது. நெருப்புல இருந்து என்ன செய்யுது? ஒரு சக்தி உருவாகி அதுதான் ட்ரெயின் என்ன செய்கிறது? இழுத்து கொண்டு போகிறது. நீங்கள் பைக்கையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான். பைக்கில் இந்த ப்ளக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்பார்க் ப்ளக். நான் அடித்த உடனே என்ன ஆகும்? அது ஸ்பார்க் ப்ளக்கில் என்ன செய்யும்? ஒரு நெருப்பு பொறி விழுந்த உடனே அந்த நெருப்பு பொறி தான் என்ன செய்யுது? இன்ஜினையே ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்பார்க் ப்ளக்லேருந்து என்ன செய்யும்? நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அது பெட்ரோலை ஒரு உந்து சக்தியாக மாற்றி அப்படி தான் பைக்லாம் ஓடும். பைக்னா பேசிக் பைக்கு, அடுத்து கார், எல்லாமே அப்படி தான், அந்த சிஸ்டம் தான். அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாவ் என்பது அது ஒரு பெரிய உந்து சக்தி. அல்லேலூயா. அது அந்த யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபார் அநீதி நிறைந்த உலகம். இதுல எதுக்காக இந்த யாக்கோபு இந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசுறது நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கவனமா பேசுங்க என்று சொல்லி நீங்க முதல் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஆகாதிருப்பீர்களாக நாம் எல்லாரும் தவறுகிறோம். பாத்தீங்களா? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் இருக்கிறான். இது என்ன இந்த அதிகாரம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நாவை அடக்க வேண்டும். அதான் சரியானதை நீங்க பேசுங்க. இந்த 3ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வீட்டில் போய் நீங்க வாட்சி பாருங்க. வாட்சி பார்த்தீங்கன்னா நீங்க சரியானதை அல்லது நன்மையானவைகளை பேசுங்க. உங்க நாவு கொஞ்சம் தவறா மாறிச்சுன்னா அது வாழ்க்கை சக்கரத்தை என்ன செய்தும் கொளுத்தி விடும். நீங்க அதே 11ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 3:11 யாக்கோப். கொடுக்குமா? கொடுக்க மாட்டாது. எவனோ நல்ல நடக்கை என்றால், இதில் நல்ல நடக்கை என்று எதை சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாயினாலே பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. அதிலே முன்னி பார்த்தீங்கன்னா, ஒரே ஊற்று தண்ணியிலிருந்து தித்திப்பு கசப்புன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 10ஆம் வசனம் சொல்லப்படுங்க. துதித்தலும் சபித்தலும். தித்திப்பு என்றால் துதித்தல், கசப்பு என்றால் சபித்தல். அப்போ ஒரே நாவிலிருந்து எப்படி 2 வார்த்தை வர முடியும்? அவர் சொல்றாரு, ஒரே ஊற்றிலிருந்து எப்படி இனிப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும்
உவர்ப்பான தண்ணீரும் வர முடியும் என்று சொல்லிட்டு சொல்றாரு, உங்களில் ஞானியா இருக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யணுமா, ஞானியும் விவேகமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை காண்பிக்க கடவன். நல்ல நடக்கை, உம்முடைய வார்த்தை, இந்த அதிகாரம் முழுக்க நம்முடைய நாவினால் பேசக்கூடியதை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவு, நம்முடைய நல்ல நடக்கை, நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நாவு என்பது இது மிக மிக முக்கியமான ஒரு அவயவம் நம்முடைய வாழ்க்கையிலேயே, நம்முடைய சரீரத்திலேயே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதில் நாவு கெட்ட வார்த்தைகள் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கெட்ட வார்த்தை என்னன்னு சொல்லியிருக்கிறேன். கெட்ட வார்த்தைகள் என்றால், கெட்ட வார்த்தை உலக பிரகாரமான மனுஷனுக்கு கெட்ட வார்த்தை என்பது வேற. நமக்கு கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவிசுவாசமான வார்த்தை ஒவ்வொன்றும் என்னதான் அது? கெட்ட வார்த்தை. பைபிள் அதெல்லாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம ஏதோ நம்ம ஊரில் கெட்ட வார்த்தைன்னு பேசிட்டு இருக்கிறாங்களோ அதை யோசிக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைன்னா என்னது? அவிசுவாசமான வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கெட்ட வார்த்தை. கர்த்தர் அப்படி தான் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு அவிசுவாசமான வார்த்தையும் அவர் கெட்ட வார்த்தையாகத்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாவை நாம் காத்துக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். எந்த நாவு? எந்த நாவு? இந்த நாவு. வெளியே இருக்கிறவங்க நாவு இல்லை, இங்கே உள்ள இருக்கிறவங்க, ஆண்டவரை பற்றி கொண்டவங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள், இவருடைய நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை கர்த்தர் அவர்களை குறித்தா சொல்லப்படுகிறார். நீங்கள் நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னே நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? எல்லாருக்குமா அப்படி இஸ்லாக்கியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து என்ன வார்த்தை? நான் ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் தெரியுமா? கர்த்தர் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் படைத்து, குறிப்பாக விலங்குகள் எல்லாம் படைத்து, அதையெல்லாம் ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து அவன் என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படிக்க பார்த்து கொண்டு வந்தார். வசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், க்ளோரி டு ஜீசஸ். வாசிங்க 2:19. உருவாக்கி பாத்தீங்களா? ஆதாம் என்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படி அவனிடத்துல கொண்டு வந்தாராம் கர்த்தர். நான் இது எத்தனை முறை உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். எதுக்கு? கர்த்தரை பேரிட்டு அழைத்திருக்கலாமே. புலிக்கு புலி, நாய்க்கு நாய், இப்படி ஒன்னொன்னுக்கும் அவரே பேரிட்டு அழைத்திருக்கலாம், பேர் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆதாமுக்கு. இல்லை அவர் நினைச்சா அப்படி ஆதாமுடைய இருதயத்திலே அப்படி அந்த பெயர்களை பூரா பதிய வச்சிருக்கலாம், எதனாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் என்ன செய்தார்? அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அதை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்பாக எல்லா ஜீவராசிகளையும், வெளியின் சகலவித மிருகங்கள், ஆகாயத்தின் சகலவித பறவைகள், இவைகள்லாம் உருவாக்கி பேரிடுறது யார் தான் விடணும்? ஆதாம் தான் விடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் பாருங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும். இன்றைக்கு அப்படிதாங்க, பேரிடுவது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவார்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை, அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருந்தாலும் அவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனம் கொடுக்கிறவர், கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எனவே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனம், பேசுவதற்கு ரொம்ப கவனமாக இருக்கு. அது யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும், கேட்கிறதுக்கு தீவிரம், பேசுகிறதுக்கு பொறுமை, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படிங்கிறார். இந்த வசனத்தை எடுக்கலாமா, வாசிக்கலாமா? ஏன்னா பேசுறது மெல்ல பேசுங்க. மெல்லன்னா மெல்ல இல்ல, குசு குசுன்னு இல்ல, எப்படி பொறுமையா நிதானித்து வாசிங்க வசனத்தை. 1:19. என் பிரியமான சகோதரரே,
யாவரும் கேட்கிறதற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு தீவிரம் என்ன அர்த்தம்? அவசரமா கேளு, கேட்கணுமா, இந்த வாரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ கேட்கறதுக்கு மட்டும் நமக்கு பொறுமை இல்லை. என்ன அட்வைஸ் ஏராளமான பேர் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அட்வைஸ் வருது, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ அட்வைஸ், இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ அட்வைஸு, ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது. இதோடு கூட ஒருத்தர் வந்து நேரில் வேறு நம்மகிட்ட வந்து பேசணுமா? திரையில் பேசுகிறத கேட்குறத விட இன்ட்ரெஸ்ட் வந்து நேரில் கேட்குறதுல இல்லை. அப்படி தானே? சபையவே நிறைய பேர் சபை ஆராதனைவே எங்கள் நம்ம இதுலேயே முடிச்சுட்டாங்க, மொபைல்லையே அல்லது டிவிலேயே முடிச்சிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா திரையில் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு நேரில் இல்லை. திரையிலன்னா திடீர்னு கொஞ்சம் சடக்குன்னு ஃபாஸ்ட் விட்டுக்கலாம், அது செஞ்சுக்கலாம், இதை செஞ்சுக்கலாம். நேரில் அப்படி செய்ய முடியாதே, அப்படி ஆயிட்டு. அப்போ கேட்கறதற்கு தீவிரமாக இருங்க. அவர் சொல்கிறாரு, யார் எதை சொன்னாலும். திருவள்ளுவர் ஒரு 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 குறள் சொல்வார்லன்னா, எப்பொருள் அந்த வசனமா, இன்னொரு குறள் இல்லை 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 சரி, அதுலேயும் கேட்கறது குறித்து அவர் கேட்கறதுக்கு நம்ம தீவிரமாக இருக்கணும். ரொம்ப கேட்கறதுக்கு அவசரப்படணும். நல்ல காரியங்களை கேட்கறதுக்கு, கெட்ட காரியங்களை கேட்கறதுக்கு அல்ல. நல்ல காரியங்களை கேட்கறதுக்கு என்ன செய்யணுமா? அவசரப்படணும். கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்கணுமா? நீ பேசுறதுக்கு பொறுமையாயிரு. ஒரு வார்த்தை அவசரம், ஒருத்தன் முன்னாடி நின்று ஏசிட்டு இருக்கான் அப்படின்னாலும் ஒரு வார்த்தை அப்படி வந்துடும் நாக்கில். காம், பி காம், பி காம். உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க? ஆத்துமாவே அமர்ந்திரு. இந்த சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் என் தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் அப்படிங்கிறார். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை, பால் மறக்கிற வரை பிள்ளை எப்படி இருக்கும்? பால் குடிக்கிறதுக்கு அப்படி தவிச்சுட்டு நடக்கும். பால் மறந்துட்டுனா அதுக்கப்புறம் அந்த தவிப்பு போயிடும். அதே போல் அவர் சொல்றார், தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் அப்படின்னு. பிரச்சனை வர்றதுக்கே காரணம் என்னன்னா பேச்சு தாங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தங்க இறங்கி போயிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அது இல்லாமல் அவன் என்ன பேச, அவனை விட நான் குறைஞ்சவனா என்ற அந்த எண்ணம் தான் என்ன செய்கிறது? திரும்ப திரும்ப. அதான் அவர் சொல்றாரு, பேசுகிறதுக்கு எப்படி இருங்க, நீங்க பொறுமையா இருங்க. உங்க வார்த்தை கவனம். உங்க வீட்டில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வெடிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பதிலுக்கு பதில் பேசியே தீரணும் என்ற எண்ணம், என்ற நோக்கம். நான் குறைந்தவன் அல்ல, நான் குறைந்தவள் அல்ல என்ற எண்ணம். ஏன் நாம குறைஞ்சவங்களை ஆகிட்டா என்ன? குறைஞ்சவங்களை ஆகிட்டா என்ன? இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தாரு? அவர் சீஷர்களுக்கு முன்பாக தன் இடுப்புல துண்டை கட்டி கொண்டு, எப்படி இடுப்புல கச்சையை கட்டி கொண்டு அவர் பணிவிடை செய்தாராம். யாருக்கு? சீஷருடைய காலை கழுவினார் இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இதை செய்ததுண்டானால் நீங்கள் ஒருவருக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லி. அப்போ பணிஞ்சு போயிட்டா பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பணிஞ்சு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தங்க பேசும்போது திரும்ப பதிலுக்கு பேசியே தீரணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தா குடும்பத்துக்குள்ள பிரிவு வரும், பிளவு வரும், விரிசல் வரும், பள்ளம் உண்டாகும், பள்ளம் பெருசாகும், பள்ள தாக்காயிரும், அப்புறம் சேரவே முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய ஈகோனால நிறைய குடும்பங்கள் பிரிந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அதற்கு விட்டு கொடுக்க கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். நீங்கள் கேட்கிறதுக்கு முன்னே அவர் உங்கள் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறாராம். கேட்கணும்னே அவசியம் இல்லை. அப்ப கேட்கவே கூடாதா? கேட்கலாம், தப்பு இல்லை, அதையும் அவர் விரும்புகிறார். ஆனா நான் கேட்டனால தான் தந்தான் நினைக்காத. உன் தேவை அவருக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. அங்கே கேட்கவே கூடாது. இல்லை, கேளுங்கள் தரக்கப்படும் அவர் தான் சொன்னார். கேட்கறத அவர் விரும்புகிறார். ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை ஆசையா ஒன்று கேட்டா தகப்பன் தன்னால் முடிந்ததை ஆசையோட வாங்கி கொடுப்பான். அல்லேலூயா. அதே போல நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரும் அப்படிதான். அவர் கேட்கும் போது அவர் ஆசையோட வாங்கி கொடுக்கிறார். கேட்காவிட்டாலும் நம்முடைய தேவைகள் என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப பேசுவது
ஆண்டவர்கிட்ட பேசுறதை நீங்கள் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷரிடத்துல பேசுவதை நீங்கள் என்ன செய்யணும்? குறைக்கணும். அதுலேயும் குறிப்பாக பிரச்சனை நிறைய பேர் ஒருத்தங்களை பிடிச்சிட்டு அப்படின்னா அப்படியே வாய் வலிக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பேச 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 ஒரு நேரத்தில் அது போய் முட்டிட்டு தான் நிற்கும். பைபிள் சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பாவமான சொல்லல, நீ சாதாரணமாக பேசுறத கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாலே அதில் என்ன வந்துருமா? பாவம் வந்துருமா? நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் தேவனிடத்தில் பேசுவதை விட மனுஷரிடத்தில் அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு பாவம் தான். புரிஞ்சுக்குங்க. மனுஷனிடத்தில் பேச்சு என்ன செய்யுங்க? நீங்கள் குறைங்க. தேவனிடத்தில் பேச்சு என்ன செய்யுங்க? கூட்டுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வார்த்தையை கர்த்தரும் பார்த்து கொண்டு இருக்கிறார், பிசாசும் பார்த்து கொண்டு இருக்கிறான். அதை மறந்து போகாதீங்க. அவனும் பார்த்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் முக்கியமா உங்க வார்த்தையை பார்த்து, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், பதட்டப்படக்கூடாது. மோசே என்கிற ஒரு மனுஷன், அவன் கர்த்தர் வந்து அந்த பாறையை பார்த்து பேசினாரு. அவன் என்ன செய்தான்? பாறையை பார்த்து பாறையை அடிச்சிட்டான். அடிச்ச உடனே தண்ணி வந்துட்டு, அதுதான் நோக்கம். தண்ணி வர வேண்டும் என்பதற்காக தான் செய்யறான், அதுதான் நோக்கம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறிட்டான். அவர் பேசத்தான் சொன்னாரு. அவன் ஏற்கனவே ஒரு தடவை அடிக்க சொன்னார் பாறையை, அதை அடிச்சான், அப்ப தண்ணி வந்துச்சு. இப்ப பேச சொல்றாரு. இவனுக்கு இருந்த பதட்டத்துல, கோபத்துல அந்த என்ன ஜனங்கள்லாம் என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? அவனை திட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் எங்களை கொண்டாந்து, இந்த தாகத்தினால செத்து போறதுக்கு கொண்டாந்தியா என்று சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பதட்டத்தில் என்ன செய்யிட்டான்? பேச சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து கோபத்தில் என்ன செய்யிட்டான்? பாறையில் அடிச்சிட்டான். சின்ன பதட்டம், சின்ன கோபம், சின்ன எரிச்சல், அது ஜனங்கள் மேல் உள்ள கோபம் தேவனுடைய வார்த்தையவே மீற பண்ணியது. எனவே எனக்கு பிரியமானவர்கள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம பேசுகிற பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். பொறுமையோடு நம்முடைய வார்த்தைகளை கையாள வேண்டும். இன்னொரு பழமொழி கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான். ஞாபகம் இருக்கா? அடுத்து, பேசிய வார்த்தை நமக்கு எஜமான். அல்லேலூயா. என்னது இது? சீன பழமொழியா ஆங்கில பழமொழியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சீன பழமொழின்னு நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு வார்த்தை அவசரப்பட்டு பேசிட்டேன்னா அந்த வார்த்தைக்காக நீ என்ன செய்யிட்டு இருக்கணும்? வருத்தப்பட்டு, சா இப்படி பேசிட்டேனே, இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அந்த வார்த்தையை விட்டுருக்க மாட்டேனே. கொஞ்சம் நிதானிச்சிருந்தா, கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிருந்தா. அதான் அந்த பழமொழி சொல்லுகிறது, பேசின வார்த்தை உனக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான். உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நீ பேசாம உட்கார்ந்துட்டேன்னா பின்னாடி சந்தோஷப்பட, நல்ல வேலை அந்த வார்த்தை வாய் வர வந்துச்சு, பேசலை. முந்திலாம் நமக்கு, எனக்கெல்லாம் அப்படி தோணுனதை வாயில் வந்ததை என்ன செய்வேன்? டப்பு 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 டப்புன்னு பேசிடுவேன். ஆனால் நிறையா அனுபவப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பொறுமை கடைப்பிடிக்க. கூடுமானவரை ரொம்ப 100% அப்படி சொல்ல முடியாது. கூடுமானவரை என்ன செய்கிறேன்னா பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். ஒரு கோபப்பட்டாலும் கூட, அந்த இடத்துல யாராவது கோபப்பட்டாலும் கொஞ்சம் என்னால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போகிற அளவுக்கு இப்போது கொஞ்சம் பக்குவப்பட்டாச்சு. ஏன்னா இப்போ வர ஒரு சில வார்த்தைகளை நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறேன். நான் என்னென்னா, அந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடாது நம்ம என்று சொல்லி இன்னைக்கு வர ஒரு சில வார்த்தைகளை குறித்த வருத்தங்கள் அவ்வப்போது வரும். எனவே எனக்கு பிரியமானவர்களே, பொறுமை அவசியம். யாருடைய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணம் உங்கள் பொறுமையின்மை. நீங்கள் விடுகிற அந்த வார்த்தைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னபடி, ஆதாம் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு கர்த்தர் அந்த விலங்குகளை பூரா, பறவைகளை பூரா ஆதாம் முன்னாடி கொண்டு வந்து விட்டார். அதே போல நீங்கள் என்ன பேசுவீங்க என்பதை பார்க்கும்படி தேவன் கவனமாக இருக்கிறார். நீங்க சூழ்நிலை வரும்போது என்ன பேச போறீங்க? சூழ்நிலையை பார்த்து பயந்து பேசாமல் இருக்காதே. என்னது? சூழ்நிலையை பார்த்து, சில பேர் பயந்து பேசாமல் இருப்பாங்க. சூழ்நிலையை பார்த்து பயந்து பேசாமல் இருக்காதே, சூழ்நிலையை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? சூழ்நிலையை பார்த்து
பயந்து பேசாமல் இருக்காதே, சூழ்நிலையை பார்த்து என்ன செய், நீ பேசு. கர்த்தர் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். உங்கள் சூழ்நிலை ஒரு பயங்கரமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக கர்த்தர் நிற்கிறாரு. அல்லேலூயா. பைபிளில் யாக்கோபு அவர் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு சீரியா தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். எங்கேருந்து? கானான் தேசத்திலிருந்து சீரிய தேசத்துக்கு போகிறாரு. போகிற வழியில் பெரிய ஏணிப்படி, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறாங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடு கூட பேசினாராம். அல்லேலூயா. அதை போல நல்லா புரிஞ்சுக்குங்க, அது எந்த தேவதூதன், நல்ல தேவதூதனோ கெட்ட தேவதூதனோ பிசாசோ அல்லது தேவனுடைய தூதனோ, யாரு உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணாலும் சரி, அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிரச்சனைகளுக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறாருங்க. அது பண பிரச்சனையா இருக்கலாம், சமாதானம் இல்லாத குழப்பமான பிரச்சனையா இருக்கலாம், உங்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற அந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிறாரு, அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனவே நீங்க சூழ்நிலையை பார்த்து பயந்து பேசாமல் இருக்காதீங்க, சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சூழ்நிலையை பார்த்து பயந்து போய் பேசாம இருக்காதீங்க, சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. தனியா பேசுங்க. சூழ்நிலையை பார்த்துனோன்னு ஏத்தால இருக்கிற பிரச்சனை, அதான் எனக்கு சூழ்நிலை, மாமியாராக இருப்பாங்க அல்லது வீட்டுக்காரராக இருப்பார் அல்லது கூட பிறந்தவங்களா இருப்பாங்க, இதுதான் என் சூழ்நிலை, அதை பார்த்து நான் பேச போறேன்னு அப்படி பேசக்கூடாது. உங்க ஜெப நேரத்தில் என்ன செய்யணுமா, சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசணும். இயேசுவின் நாமத்தில் இந்த சூழ்நிலை மாறுவதாக. அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. வெறும் காத்துல பேசுற மாதிரி தான் முதல்ல தோணும். ஆனால் கர்த்தர் உங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நின்று கர்த்தர் உங்கள் வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, ரொம்ப கவனமா இருக்கு. நீங்க உங்க வார்த்தையை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. பாருங்க, இயேசுவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் இரத்த வேர்த்து இருக்கிறாரு, ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ சேவர்கள்லாம் அவரை சூழ்ந்து வந்துட்டாங்க, பிரதான ஆசாரியன் வந்துட்டான், எல்லாரும் அவரை பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போகும்போது பேதுரு அந்த சமயத்தில் எவ்வளவு பதட்டமான சூழ்நிலை பாருங்க, எவ்வளவு பதட்டமான சூழ்நிலை. அவர் நடக்க போகிற காரியங்களை குறித்து இரத்த வேர்வை வைத்துட்டாரு. அவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் பேதுரு என்ன செய்கிறான், அவன் வேலைக்காரனுடைய காதை என்ன செய்கிறான், வெட்டிடுறான். வெட்டினோன்னு அவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பதட்டமே இல்லாம சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, நீ என்ன செய்கிறது என்னன்னு தெரியுதா உனக்கு, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் என் பிதா ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? எவ்வளவு நிதானமான வார்த்தைகள். அல்லேலூயா. என்னது அவர் சொல்றாரு, நான் லேகியோன் என்ன தெரியுமா, 6000க்கு அதிகமான அப்படின்னு அர்த்தம். லேகியோனுக்கு அதிகமான தூதர் அனுப்ப அவர் சொல்றாரு இயேசு, நான் இப்ப வேண்டிக் கொண்டால் என் பிதா என்ன செய்ய 6000க்கு அதிகமான தூதர்கள் என்ன செய்வார், இப்போ உடனே அனுப்புவாரு. அது உனக்கு தெரியுமா? நான் ஏன் பேசாம இருக்கிறேன், பிதா எனக்காக குறித்த காரியங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. எனக்கு அருமையான வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. வேதத்தில் முழுக்க நீங்க நல்லா பாருங்க, ஜெபிக்கிற மனிதர்கள் எல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகளை பூரா கர்த்தர் கனப்படுத்துவார். மோசே சொல்றாரு, ஒரு நேரத்தில் ஒரு பெரிய கூட்டம் எழும்பி நின்று அவருக்கு விரோதமாக எழும்பி நின்று, உங்களோட கூட தான் கர்த்தர் இருப்பாரா, எங்களோட இருக்கிறாரு, அப்படி இப்படி நான் பயங்கர கலாட்டா பண்றாங்க. மோசே நல்ல காரியம் செய்துட்டு இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு விரோதமாக எழும்பி நின்று அப்படி செய்யறாங்க. அப்போ மோசே சொல்றாரு பாருங்க, அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம்தான். ஆனாலும் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் நல்லதான் இதுவரை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், ஆனால் இந்த ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக குற்றஞ்சாட்டுறாங்க எங்களை. எனவே
இவர்கள் இப்பொழுது சாக வேண்டும். எப்படி சாக வேண்டும்னா இதுவரை நடந்தது போல அல்ல, அவங்க புதிதான முறையில் சாக வேண்டும். அல்லேலூயா. மோசே கேட்கிறாரு ஆண்டவரிடத்துல. கர்த்தர் பாருங்க அவருடைய ஜெபத்தை எப்படி, நீங்க அந்த வசனத்தை கூட எடுத்து நீங்க வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். என்னாகமம் 16, 30, 31. போதும் சொல்றான் பாருங்க. மோசே புதிதான ஒரு காரியம் நேரிட வேண்டும். பூமி பிளந்து இந்த ஜனங்களாம் என்ன செய்யணும் உள்ள. அதுக்காண்டி இப்படிலாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இப்போ இப்படிலாம் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நம்ம இது வந்து கிருபையின் காலம். இப்போ இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு விரோதமாக எழும்பி வந்தான்ல, கர்த்தர் என் கூட இருப்பார் என்றால் அந்த பூமி பிளந்து இப்போ உள்ள போகணும் அப்படின்னா பூமி அப்படி இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படி ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார் இப்போ. அல்லேலூயா. சாபமான ஜெபத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டார் அவரு, கேட்க மாட்டார் அவரு. இப்போ இறக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ கிரேஸ் பீரியட், இது கிருபையின் காலம் இது. இப்போ இப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. அதனால யாரையும் இப்படி பயமுறுத்திட்டு கோமாளி ஆயிராதீங்க நீங்க, ஏன்னா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. என்ன ஆயிருவீங்க நீங்க? இப்படிலாம் சொன்னீங்களா எப்படி ஆயிருவீங்க? கோமாளி ஆயிருவீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் அவனையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு, என்னையும் ஆசீர்வச்சிருக்காரு. அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய கிருபை பிரசங்கிக்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு இடத்துல தேவன் வந்து நமக்காக கிரியை செய்வார். அது உன்னுடைய ஆசைப்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி. அல்ல நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஒரு சில வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், நீ கொஞ்ச காலம் ஒருத்தன் வந்து சீமோன் என்ற மாய வித்தைக்காரன் அவன் அவர்களுக்கு விரோதமாக வந்து நிற்கும்போது அவர் சொல்லுவார், கொஞ்ச காலம் உன் கண்களில் பார்வையின்றி போகட்டும் அப்படிம்பாரு. உடனே அவன் கண்ணு பார்வையெல்லாம் போயிடும். உடனே அதுக்காண்டி அதை மாதிரி நம்ம செய்ய முடியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் இருக்கிறான் என்ப அடையாளத்துக்காக அவனை அதை ஆவியானுடைய நடத்தல்படி செய்தானே தவிர அப்படிலாம் நாம் செய்ய முடியாது. இன்றைக்கும் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சிலரை ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதற்காக ஒருத்தன் ஊழியத்துக்கு விரோதமாக சுவிசேஷம் சொல்லும்போது ஒருத்தன் வந்து என்னை அடிச்சிட்டான், என்னை திட்டான் அப்படின்னா உடனே அவனுக்கு அப்படியே நடக்குன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அன்றைக்கு மோசே அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன். ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிற வேளையில இவர்கள் மோசேக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ மோசே வந்து கர்த்தர் கனப்படுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அந்த கூட்டத்தின் மத்தியில் மோசே என்ன செய்யப்படணும், கனப்படுத்தியாக வேண்டும். எனவே கர்த்தர் அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்கிறார். மோசே சொன்ன வார்த்தையை அப்படி கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய இடங்கள்ல பாருங்க. எலியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். எலியா 17ஆம் அதிகாரத்தில், நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா அவன் என்ன செய்தானா, ஆகாப் என்கிற ராஜாவை நோக்கி அவன் சொன்னானா, இந்த நாட்களிலே என் வாக்கின்படி அன்றி சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. ஜெபம்லாம் பண்ணல. நீங்க யாக்கோபுல பாத்தீங்கன்னா அவர் விண்ணப்பம் பண்ணினான்னு போட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தா 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 17ல பார்த்தா அவர் விண்ணப்பமே பண்ணல. அவர் வார்த்தை சொல்றாரு. சட்டக்குன்னு அந்த நேரத்துல தோன்றிய வார்த்தை, பனி மழையும் நான் சொன்னாலே அல்லாமல் பெய்யாது. அவர் தன்னுடைய வார்த்தையின் மேல் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தரும் அவருடைய வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்தினார் பாருங்க. என் அன்பானவர்களே, அப்படி இருக்கணும். தேவனுடைய பிள்ளைனா ஒரு வார்த்தை சொன்னா நடக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும், அப்படி நடக்கணுங்க. தேவனுக்காக அப்படி வைராக்கியம் ஓடணும். அந்த விசுவாசம் எனக்குள்ள வேணும். என்னுடைய வார்த்தைகள் அப்போ நீங்க இப்படி இந்த வார்த்தை, என்னுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறான் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க வார்த்தை வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் வீணாய் போகாது. அல்லேலூயா. தவறான வார்த்தையை பிரயோகிக்க மாட்டீங்க. அவிசுவாசமான வார்த்தையை என்ன செய்ய மாட்டீங்க, பிரயோகிக்க மாட்டீங்க. எத்தனை நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் வாயிலிருந்து வருவது
விசுவாச வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யாத்தெடுத்தாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்தது காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார், மீட்பர் புதிர வேலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டே இயேசு கை தூக்கினார். என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. நம்மை காக்கிற தேவன் ஒருவர் அவர் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். இந்த சிந்தனை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேஸ்டா வராது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக பேசுவோம். ஏன்னா நாம் தவறான வார்த்தைகளை விட விட என்னுடைய வார்த்தைகளுக்குரிய கனம் போயிடும். நான் சொன்னேன், வார்த்தை என்ன செய்கிறார்? அவர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு பெண்ணு எலிசாவை குறித்து சொல்றான்னு நினைக்கிறேன். சாரி, ஆமா, எலிசாவை குறித்து தான் சொல்றான். அது சொல்றா, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தான் என்றும் என்ன செய்கிறேன்னா, சாரி, எலியாவை குறித்து சொல்ற. வாசிங்க அதே 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள். நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உண்மை என்றும் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு தெளிவா சொல்றா பாருங்க. அவன் நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், ஏன்னா அவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை விசுவாச வார்த்தை ஒண்ணுதான், அற்புதங்களுக்கான வார்த்தை ஒண்ணுதான், தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியான வார்த்தைகள் ஒன்றுதான். அவனுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே அது ஒண்ணுதான் வருது, வேற வர்றதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகிய எலியா, அவன் வாயிலிருந்து என்னைக்கு அவிசுவாச வார்த்தை வந்துச்சோ அன்னைக்கே கர்த்தர் அவனை தூக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, அவிசுவாச வார்த்தை அவரிடத்துல வந்துச்சு, எலியாவிட்ட இருந்தது. எப்போ வந்துச்சு? அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் அவ்வளோ நல்லவன் அல்ல. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இவன் நல்லவன்னா கர்த்தர் தெரிஞ்சாரு, அப்படிலாம் கிடையாது. யாரையும் நல்லவன் என்று கர்த்தர் பார்க்கறது இல்லை. அவர் ரொம்ப நல்லவர், அதனால தான் கர்த்தர் அவரை தேடி வந்து, சொல்லப்போனால் நல்லவங்களை பார்க்கல, படுபாவிகள் தான் இப்போ கர்த்தருக்காக பிரகாசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிதானே? நல்லவங்களை பார்க்கல, நல்லவனாகவே இருந்திருப்பான், அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அவன் ஒரு அளவுக்கு தான் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பான். ஓரளவுக்கு என்றால் வைராக்கியமாக கர்த்தருக்காக செய்கிறத சொல்கிறேன். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி காரியங்களை செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் ரொம்ப அதிகமாக பாவம் செஞ்சானோ, எவன் ரொம்ப அதிகமாக அக்கிரமம் பண்ணானோ அவன் தான் என்ன செய்கிறான்? கர்த்தருக்காக வைராக்கியமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அப்படி ஆட்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம். இவன் சொல்கிறான், என் பிதாக்களை பார்க்கல, நான் அவ்வளவு நல்லவன் அல்ல.
என் ஜீவனை என் பிராணனை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு நாள் குறிச்சாச்சு. அடுத்து கொஞ்ச நாள்லயே என்ன ஆயிட்டு, அக்கினி ரதம் வந்து அவனை சுழல் காட்சியில் அவன் என்ன செய்யப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் செய்ய வேண்டிய காரியம்லாம் மிச்சம் இருந்துச்சுல்ல. வல்ல முகாமுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அவன் செய்ய வேண்டிய காரியம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கா? அவன் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் அவனுக்குன்னு சொன்னாரு. அந்த காரியத்தை அவன் செய்து முடிக்கல, போயிட்டான். அவன் காலம் வருமுன்னே அவன் போயிட்டான் கர்த்தருடைய சமூகத்துக்கு. செத்து போகல, கர்த்தர் அவனை எடுத்துட்டு போனாரு. ஆனா அவன் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கல. ஏன்னா என்றைக்கு அவனுடைய வாயிலிருந்து விசுவாச வார்த்தை வந்துச்சோ, சரி இது இனிமே நமக்கு என்ன செய்யாது, தேராது. ஹல்லேலூயா. அத ஒரு மனுஷன் அவிசுவாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்துக்குள்ள வந்துடலாம். ஆனா விசுவாசத்தை விட்டுட்டு திரும்ப அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டான்னா, பைபிள் சொல்லுகிறது இல்ல, பன்றி தன்னுடைய சேற்றுக்கு திரும்பினது போல நாய் தன் கக்கினதை திரும்பவும் தின்னுவது போல அப்படிங்கிறாரு. பன்றி சேற்றுக்கு அதாவது அவிசுவாசத்திலிருந்து படிப்படியாக விசுவாசத்தை நோக்கி முன்னேறி கொண்டே வரலாம். அப்படி போய்கிட்டே இருக்கணும். அதான் நான் எப்பவுமே சொல்றது, நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கணும். நேற்றை விட இன்றைக்கு எப்படி இருக்கணும்? நாம நம்முடைய ஜெபத்தில், ஜெப நேரங்களில் தேவனுக்காக ஊழியம் செய்கிறதில்ல, தேவனுக்காக எதையாவது செய்கிறதில்ல, தேவனுக்காக கொடுக்கறதில்ல, எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கணும். நேற்று வர அப்படி இருந்தாரு, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு. எப்படி ஆயிட்டாரு? இப்படி. நேற்று இப்படி இருந்தாரு, இன்னைக்கு அப்படி ஆயிட்டாரு அப்படி சொல்லணும். ஆனா நேற்று அப்படி இருந்தாரு, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு சொல்லக்கூடாது. எலியா என்னைக்கு நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு பெண்ணோட மிரட்டல் தாங்க. எசபேல் என்ற ஒரு பெண்ணு அவ மிரட்டுறா. நீங்க வாசிங்க 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி செய்யாதே போனால் ஏசபேல் சொல்லி விடுறான், எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்புறான், நீ வந்து இப்படி பண்ணிட்ட, நிறைய பேரை கொண்டு போட்ட, அதனால அவர்களுடைய உயிருக்கு தகுந்தபடி உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன் தலையை எடுக்காம விட மாட்டேன் சொல்லி அனுப்பினான். அவ்வளவுதான். பயம் வந்துட்டு. எங்கேருந்து அந்த பயம் வந்துச்சுன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். அஞ்சாத சிங்கம் போல, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறதற்கு நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறா? பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி நம்ம எப்படி வீழ்த்தலாம் என்று வகை தேடி சுற்றி தெரியலாங்க. ஆனால் சிங்கத்தை பார்க்கிலும் அதிக பலன் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எனவே நாம் அதற்கு பயப்படக்கூடாது. சொல்லுவாங்களா, இது எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத பணங்காட்டு நரி அப்படிம்பாங்க. முந்தி சொல்லுவாங்க அப்படி ஒரு பழமொழி, எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத பணங்காட்டு நரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சினிமாக்கள்லாம் இப்படி வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் கேட்டிருக்கிறேன். எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத பணங்காட்டு நரி. அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை எனக்குள்ளா இருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய அதிகாரம் எனக்குள்ளா இருக்கிறது. எல்லாம் கவனிங்க. எலியாவை குறித்து பெருசா பேசலாம் நாம, ஆனால் எலியாவுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் வல்லமை பார்க்கலும் அதிக பல மடங்கு வல்லமை எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்படிதானா? அந்த நாட்களில் பரிசுத்தாவின் இப்ப கொடுக்கப்பட்டது போல அப்ப கொடுக்கப்படவில்லை. யாரையாவது ஒருத்தரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்ல வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு அப்படி இல்லைங்க. நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவர் எல்லாவரையும் பயன்படுத்துகிறவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தை போல அல்ல. இப்பொழுது இது பின்மாரியின் காலம். சொல்லுங்க, முன்மாரியை விட பின்மாரியின் காலம் எப்படி இருக்குமா? அது வல்லமை நிறைந்ததா இருக்குமா? ஆமென். எனவே இந்த நாட்கள்ல நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கவனமா இருக்கணும்.
நம்முடைய வார்த்தையை தவறாய் பேசி நமக்கு சாபத்தை நாமே வாங்கிக் கொள்ளக்கூடாது. குடும்பத்தில் பேசுறதா இருந்தாலும் சரி, ஊழியத்தில் பேசுறதா இருந்தாலும் சரி, பிரசங்கத்தில் பேசுறதா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா பேசணும். அதுக்கு தான் ஜெபத்தோட வரணும். சும்மா எதனாலும் பேசிடலாம் இங்க நின்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்ல வேண்டும் என்ற கவனத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு பிரசங்கனாலும் அப்படிதான் பண்ணணும். ஹல்லேலூயா. பிரசங்கம் தான் அப்படியா? குடும்பத்தில் எப்படி? குடும்பத்தை நடத்துறதும் ஜெபம் பண்ணாம நடத்தினா இப்படி தாங்க நிற்கும். நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் எந்த மதத்தை சார்ந்தவர் கேஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவருடைய விவாகரத்து கேஸ் கோர்ட்டில் அதிகமாக இருக்குது எல்லா மதத்தை விட. இத்தனைக்கும் இந்துக்கள் எத்தனையோ சதவீதம் நம்மளை விட கூட. ஆனால் அவர்களை விட நம்ம கிறிஸ்தவ மக்களுடைய விவாகரத்து கேஸு அதிகமாக இருக்குதான் எல்லாரும் சொல்கிறாங்க. நாம் அதை பார்க்கல, எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் பாருங்க, இவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த சுயாதீனத்தை தவறாய் உபயோகப்படுத்துறாங்க. அல்லேலூயா. என்னை எப்படி ஒருத்தர் அடக்கி ஆள முடியும்? என்னை எப்படி ஒருத்தர் தப்பா பேச முடியும்? இப்படிலாம் குடும்பத்தில் வரலாமா? வெளியவே வரக்கூடாது, அது வேற விஷயம். குடும்பத்தில் இந்த பெருமை அல்லது இந்த ஈகோ வந்துச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு தாழ்ந்து போக முடியுமோ தாழ்ந்து போக சொல்லுங்க. கூடுமானவரை தாழ்ந்து போக சொல்லுங்க. ரொம்ப அடிமைத்தனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கூடுமானவரை பிள்ளைகள் எப்படி செய்யணும்? தாழ்ந்து. பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இப்படி பேசு, அப்படி பேசுனா இப்படி பேசு, அப்படி நீங்க ட்ரைனிங் கொடுக்காதீங்க. விடுதலை புலிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இங்கேருந்து ஒரு விடுதலை புலியாவே அனுப்புறது. அங்கே அனுப்பி எதை கேட்டாலும் நீ கரெக்டா டான்னு ஏத்து பேசிரு அப்படி சொல்லாதீங்க. அவங்க தப்பா பேசினாலுமே கூடுமானவரை பொறுத்து போகட்டும். நாங்களாம் அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. கூடுமானவரை என்ன செய்ய, நீ பொறுத்து போ என்றுதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அது ஒரு குடும்பம். என்னது அது? குடும்பம் அன்பினால கட்டப்பட வேண்டுமே தவிர அதிகாரத்தினாலே கட்டப்பட முடியாது. ஹல்லேலூயா. அடிமைப்படுத்துவதனால கட்டப்பட முடியாது. சுயாதீனம் இருக்கும், அன்போடு கூடிய அதிகாரம் இருக்கணும். குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? சுயாதீனம் இருக்கணும், விடுதலை இருக்கணும். சரி செய்யுமா, செய். நான் இது உங்கள்கிட்ட கேட்காம செஞ்சுட்டேங்க, பரவாயில்ல செய். ஒருவேளை கேட்காம தப்பா செஞ்சிருந்தா, வேற இப்படி செஞ்சுட்டு இது ஆயிட்டு, இனிமே கொஞ்சம் கேட்டுக்க அப்படி சொல்லுங்க. ஆண்களுக்கு சொல்றேன். அப்போ நாம் பேசுகிற வார்த்தைகள் சரியா இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் மிஞ்சி இருக்கும், எஞ்சி இருக்கும். ஹல்லேலூயா. கவனமா இருங்க. குடும்பங்களை சிதைக்க விட்டுறாதீங்க. பிள்ளைகளை தவறான பாத்திரங்களாய் மாற்றி விடாதீங்க. அவர்களுக்கு நன்மைகளை சொல்லிக் கொடுங்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க, தாழ்மையை சொல்லிக் கொடுங்க, பணிவை சொல்லிக் கொடுங்க, கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுங்க. எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை சொல்லிக் கொடுங்கள். இந்த விசுவாசம் வந்துட்டுனா அவன் எல்லாத்திலும் ஓரளவு சரியாயிருவான். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவன் அல்லது அவள் அவங்க சரியா வாழ்ந்திருப்பாங்க. எனவே கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீங்க கவனமா இருங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள் சில வேளைகளில் நல்ல விசுவாசமான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பேசானாலும் சில வேளைகளில் அது பலிக்காம போகலாம். அதை பத்தி கவலைப்படாம நீங்க பேசிக்கொண்டே இருங்க. பேசுங்க பேசுங்க. எதை இப்படிதான் ஒரு குரூப் ஆரம்பிச்சோம், பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு. இந்த அந்நிய பாஷை இந்த வல்ல முகாம் போயிட்டு வந்த அப்புறம் ஒன்றும் வர காணும். அந்த அந்நிய பாஷை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். காலங்கத்தால் 6 மணிலேருந்து 6:10 வரை பேசிகிட்டு இருக்கிறோம் அந்நிய பாஷையில். ஒருத்தர் 2 பேர் தான் வரும். இன்றைக்கி நானும் மோனிஷாவும் தான் இருந்தோம். ஒரு சில வேளையில் நானும் விஜய் தான் இருப்போம். ஒரு சில வேளைகளில் யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் ஒரு 2 நிமிஷம் பேசி பார்ப்பேன். அப்புறம் இதுக்கு வாட்ஸ்அப்பில் பேசணும், தனியாக பேசிட்டு போன்னு ஆஃப் பண்ணிட்டு தனியாக பேச ஆரம்பிச்சிருவேன். நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு இதை ஆரம்பித்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடணும், குறைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா.
அது அப்படி என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படி. எனவே கவனமா இருக்கணும். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல வார்த்தைகள் என்ற என்ன வார்த்தைகள் சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். வசனங்களை அதிகமா படிங்க. உங்க வார்த்தையில பொறுமை இல்லாம ஒரு சில வேளைகளில் தவறான வார்த்தைகள் வரும்போது ஸ்டாப் பண்ணுங்க இடையிலேயே. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்களால கட்டுப்படுத்த முடியும் தவறான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை கட்டுப்படுத்த. எத்தனை வீடுகளில் விசுவாச பிள்ளைகள் சொல்லிட்டு இருப்பாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும்போது கெட்ட வார்த்தை. நான் சொல்றேன், இந்த அவிசுவாச வார்த்தையை சொல்ல, உலக பிரகாரமா கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கெட்ட வார்த்தையை சொல்றேன். எத்தனை பேர் புருஷன் பொண்டாட்டி கெட்ட வார்த்தையை சொல்லி, பொண்டாட்டியும் சரி புருஷனும் சரி பேசிக்கிறாங்க தெரியுமா, இருக்கிறாங்க. இப்பவும் அந்த குடும்பம் எப்படி உருப்படும் சொல்லுங்க? உருப்படுமா? நான் குடும்பம் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் சில வேளைகளில் இப்படி பேச வேண்டி இருக்குது, கஷ்டம். எனவே இறங்கிருங்க டப்புன்னு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் உங்களை உணர்த்துவாரு. உணர்த்தும் போது நீங்க அதுக்கு டக்குன்னு கீழ்ப்படியாட்ட அவ்வளவுதான். கொஞ்சம் விட்டுட்டீங்க, கிரிப்பை விட்டுட்டீங்கன்னா அது மிஞ்சி போயிடும். ஹல்லேலூயா, மிஞ்சி போயிடும். கடைசியில் எங்கேயோ போய் நிற்கும் பிரச்சனை. 50 வயசு 60 வயசு ஆன பிறகு டைவோர்ஸ் கேட்டுட்டு நிற்கிறவங்க கோர்ட்டில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் விசேஷித்தமானவர்கள், விசேஷித்த வாழ்க்கை நடத்தும்படியாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசேஷித்த வம்சம் அது. அவர்களுக்கு பின்னாக வருகிற வம்சம் அது எப்படிப்பட்ட வம்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு பின் வருகிற வம்சம் அது தேவனுடைய வம்சம். சொல்லுங்க, அது ஆண்டவருடைய வம்சம். சொல்லுங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. நீங்க பெத்து போட்டிருக்கிற பிள்ளைங்க ஏதோ பெத்து போட்டுட்டு அப்படி அல்ல, நீங்க தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு பக்தி உள்ள சந்ததி. பாருங்க, பைபிள்ல மல்கியா புஸ்தகம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாம் ஒருவனாக இருந்தான். அந்த வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். மல்கியா புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததான் கர்த்தரிடத்துல. ஆனாலும் ஆதாமையா வாசிங்க 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. பாத்தீங்களா என்ன சொல்றாரு தெரியுதா? ஆவி கர்த்தரிடத்தில் எப்படி இருந்துச்சாம், ஏராளமா இருந்துச்சு. ஆதாம் அங்க வா, ஆதாம் டக்குன்னு நாசில ஊதினாரு, போ ஆதாம். அடுத்து ஏவல், இங்க வா, போ. அடுத்து யாரு? காயின், தூக்கு அவனை, ஊதிருக்கலாம் அவரு. ஆனா பைபிள் சொல்றது ஆதாம மட்டும்தான் அவர் சுவாசத்தினால படைத்தாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எல்லாம் ஆதாம் மூலமா உண்டானது. வாசிங்களா அந்த வசனத்தை. அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை. ஐயா, நீங்க பெற்று போட்டிருக்கிற பிள்ளைங்க ஏதோ உங்க ஆசையினாலேயோ அல்லது ஒரு சந்தர்ப்பத்தினாலேயோ அப்படிலாம் இல்ல, தேவ சந்ததியை நீங்க பெற்று விட்டு இருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆதாம் மூலமா ஆதாம படைக்கும் போது அவன் மூலமா சந்ததி வரணும், தேவ பக்தி உள்ள சந்ததி ஆதாம் மூலமா வரணுங்கிறதுக்காக தான் அடுத்து யாருக்கும் சுவாசத்தை, தன்னுடைய சுவாசத்தை கொடுக்கல. அதனாலதான் அவர் உலகத்தை அழிக்கும் போது கூட பாருங்க, நோவாவையும் அவனோடு கூட சேர்ந்த மொத்தம் 8 பேர் என்ன செய்தார், மீதியாய் வைத்தார். உலகத்தை சப்ஜாட அழிச்சிட்டு திரும்ப அவர் மண்ணினால ஒருத்தனை உண்டாக்கி, ஆதாமை போல ஒருத்தனை உண்டாக்கி, அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை அவன் நாசியில ஊதி திரும்ப ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கலாமே. ஏன் உருவாக்கல? ஒரு தடவை தான் அவருடைய நாசியின் சுவாசம், நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதுவது ஒரு தடவை தான், அந்த ஜீவ சுவாசம் ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் வர்ற சந்ததி எல்லாமே உன் மூலமாய் என் மூலமாய் பக்தி உள்ள சந்ததி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் மூலமாய் என் மூலமாய் வர வேண்டும், அது தேவன் மேல பக்தி உள்ள சந்ததியா இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். கைகளை தட்டி அவருடைய கிரியைகளுக்காக அவரை துதிப்போம். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பின்னாக வருகிற சந்ததி ஒரு தேவ சந்ததி. எனவே கவனமா இருங்க.
உங்க வார்த்தையை குறித்து கவனமா இருங்க. அவிசுவாச வார்த்தைகளை பேசுவதில் கவனம். விசுவாச வார்த்தை பேசி அது நடக்காவிட்டாலும் பரவாயில்லைங்க. எத்தனை விசுவாச வார்த்தை வாழ்க்கையில் நடந்துட்டு நான் சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நடக்கலை, அதுக்காக நான் விட்டுருவேனா? ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க, செத்து போயிட்டாங்க அந்த அம்மா, அந்த அம்மையார். இன்னும் அந்த அம்மா 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 அம்மாங்க, அம்மா அப்படி சொன்னாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க. சாதாரண கட்சி உலகத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின அண்ட சராசரங்கள் உண்டாக்கின ஆண்டவர், அவர் மேல அல்லவா விசுவாசித்து நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார, கனப்படுத்துகிறார். கண்டிப்பா உங்க பார்வையில் சில வேளையில நான் பேசினேனே, நான் சொன்னேனே, நான் விசுவாசித்தேனே, நடக்கல அப்படின்னா நடக்கும். நடக்காம போனாலும் அவரை நம்பு. ஹல்லேலூயா. என்ன போகட்டுமே, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யாத்தெடுத்தாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. எலியாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. நீங்க எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:41. ஏறி குனிந்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். போதும் போதும் பாருங்க, எலியா மழை வருது நீ போன்னு சொல்லி சொல்றான் ஆகாபனத்துல. அவன் போயிட்டான் ஆகாப் ராஜா. போன பிறகு இவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி அவன் எப்படி ஜெபம் பண்ணான பாருங்க. அவன் முகம் வந்து முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரனை கூப்பிட்டு மழை வருதா பாரு சொல்றான். வரல. உடனே அவன் தன்னுடைய முயற்சியை விடல பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றான். எத்தனை தடவை பார்த்தானோ 7 முறை போய் பார்க்கிறான். கடைசியா சொல்றான், உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள்லாம் இப்படிதான் இருக்கணுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னுடைய வாயிலிருந்து தேவனை விசுவாசிக்கிற வார்த்தை வருமே தவிர ஒரு நாள் என்ன வராது? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அவிசுவாச வார்த்தை என்ன செய்யப்படாது? வரப்படாது, வர கூடாது. அல்லேலூயா. வரக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, விசுவாச வார்த்தைகள் வருவது மாத்திரமல்ல, சாபத்தை நாம அவிசுவாச வார்த்தை பேசுவதன் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு சாபத்தை கொண்டு வந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். கொண்டு வந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னொன்று என்னன்னா, நாம் சாபத்தை கொடுக்கிறது மாத்திரம் நம்முடைய வாய் மாத்திரம் மூலமாக சாபத்தை வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. எப்படி சாபத்தை வாங்குகிறோம் அப்படின்னா, சில வேளைகளில் எவனா ஒருத்தன் வந்து காரணம் இல்லாம நம்மை சாபம் விட்டு தூஷித்துட்டு போவான். உடனே அதுக்காக என்ன செய்யிட்டு இருப்போம்? பயந்துக்கிட்டே இருப்போம். நம்ம சரி இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டாங்களே. அதுவும் கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம மேல இருக்கிற எல்லா சாபங்களும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? முறியடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது ஒரு பாட்டு உண்டு. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தம். அதுல
சாபம் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின. சாபம்னு வராது, சாபம். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே எனக்கு விலையாக. பாவத்தை மட்டுமல்ல, சாபத்தையும் அவர் சிலுவையில் பரிகரித்தார். ஆமென். நீங்க வாசிங்க கலாத்தியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்ம எடுத்து போட்டாராம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்தப்போ எப்படி இருந்தோம்னா, சின்ன தவறு செய்தால் அதற்கு அங்க தண்டனை உண்டு. அல்லேலூயா. அந்த சாபம் இப்ப நம்ம மேல இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்டனைக்கு பயப்படுகிற அடிமைகள் அல்ல, பாவம் செய்யக்கூடாது என்று தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். கைத்தட்டி அவரை துதிப்போம். அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நாம் தண்டனைக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுகிற அடிமைகள் அல்ல. நியாயப்பிரமாணம் நம்ம எப்படி மாற்றியது? அடிமையாய் மாற்றியது. இப்போ எப்படின்னா, நாம் பாவம் செய்ய என்னால முடியாது, நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு தம்முடைய இரத்தத்தினால், விலையேற பெற்ற இரத்தத்தினால என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். எனவே நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி, இனி என்னால பாவம் செய்ய முடியாது என்று சொல்லி அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் இப்ப நாம. கைத்தட்டி அவரை துதிப்போம். எனவே வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. நல்லா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்ன செய்தாராம்? நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நாம் பயப்படுகிறவர்களா அல்ல. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. உனக்குள்ள அன்பு, கிறிஸ்துவின் அன்பு பூரணமா இருந்துச்சுன்னா பயம் போயிடும். அது எதை குறித்த பயமா இருக்கலாம்? பிசாசு குறித்த பயமா இருக்கலாம், பாவத்தை குறித்த பயமா இருக்கலாம், எதை குறித்த பயமா இருக்கலாம், போயிடும். அல்லேலூயா. ஏன்னா நான் பயந்து கொண்டே இருந்தேன் என்றால் நான் இன்னும் அடிமையா இருக்கிறேன். தைரியமாய் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்றால் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு சாபம் விட்டாலும், எவ்வளோ பெரிய மனுஷி, எவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு சாபம் விட்டாலும் அந்த சாபம் உங்கள் மேலே தங்கவே தங்காது. ஏன்னா உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்குது. அல்லேலூயா. அந்த ரத்தத்து மேலே வர்ற எந்த சாபமும் என்ன ஆயிரும்? அது பரிகரிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஒண்ணுமில்லாம போயிடும். எந்த சாபமும், நிறைய பேர் அதுக்காகவே பயந்துட்டு இருப்பாங்க. அந்த பயமே அவர்களை கொன்றும் சில வேளைகளில். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த சாக போகிற நேரத்தில் குடும்பத்தில் இருக்க யாரையா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை என்னென்னா, அவளை நம்ம அன்னைக்கு தப்பு பண்ண அவளுக்கு அல்லது அவனுக்கு அந்த தப்பு தான் என்ன செய்யிட்டு அவளுடைய வைத்தறிச்சல் என்னை இப்படி படுக்கையாக்கி விட்டது. நான் சாவுக்கு நேராக போயிட்டேன். ஒருவேளை உலக பிரகாரமாக அது சரியாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்களுக்கு இது சரியல்ல. ஏன்னா எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபம் தான் இருக்கிறதே பெரிய சாபம். அதே கர்த்தர் அதிலிருந்தே நம்மை விடுவித்து விட்டார் என்றால் இந்த உலகத்து மனுஷருடைய சாபம் எப்படி நம்மை தீண்டும், நம்மை தொடும், நம்மை பாதிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய கண்களை மூடி